மலர் மருத்துவத்தை நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு மனோநிலைய ஒத்துட்டு நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். இன்னைக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு ஒரு இந்த மலரை முதல் முறையா கேட்கறவங்களுக்கு ஒரு ரீகேப்பா இருக்கிறதுக்காக மலர்கள்னா எதுக்காக பயன்படுத்துறதுன்றத நம்ம சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஆரம்பிப்போம். மலர் மருத்துவம் அப்படின்றது முழுக்க முழுக்க நம்மளோட மனோநிலையை சமநிலைப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய மருத்துவம் இது. இந்த மருத்துவத்தின் மூலியமா நம்மளோட ஆஹ் மனோநிலை, எனக்கு கோபம் வருது இல்ல என்னோட எமோஷன்ஸை எனக்கு பேலன்ஸ் பண்ண முடியல, வெறுப்பு, கோபம், இல்ல விரக்தி, என்னோட தொழில் விரக்தியா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், எல்லா இடத்துலயும் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனநிலையினால அங்க தடைப்பட்டு இருக்கும். அந்த மாதிரியான தடைகளை, நம்மளோட மனோநிலையினால ஏற்படக்கூடிய தடைகளை இருந்து நம்மளை அதாவது இதுல இருந்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்றதுக்கு இந்த மலர் மருத்துவம் ரொம்பவே உறுதுணையா இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேரு மனோநிலைக்கு அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சைக்கலாஜிக்கல் டிசார்டர், மனநிலை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். என்னோட மனநிலையை நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கோ, என்னோட குணாதிசயத்துக்கு எடுத்து என்ன நான் பேலன்ஸ் பண்ணி என்னோட வாழ்க்கையை அடுத்த கட்டமா இயல்பா நான் கடந்து வர்றதுக்கோ, என்னோட எமோஷன்ஸ் விடுபடுறதுக்கோ, இப்போ எமோஷன்ன்றது காமன் தானே. இப்போ நம்ம பிள்ளைங்க மேல அதிகமா அன்பு வச்சிட்டோம்னா பிள்ளைங்க வெளியூருக்கு எங்கேயோ படிக்கவோ இல்ல வேலைக்கோ அனுப்ப மாட்டாங்க பேரண்ட்ஸ். ஏன்? என் பிள்ளை தனியா போச்சுன்னா கஷ்டப்படும் அப்படின்னுட்டு. இதுவும் எமோஷன் இம்பேலன்ஸ் தான். ஏன் அப்படின்னா அதீத அன்பு காரணமா தன் பிள்ளைக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா உடனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். கொஞ்சம் அதுக்காக ரொம்ப யோசிச்சு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு தான் நம்ம அனுப்புவோம். அதே மாதிரி எல்லா பெற்றோரும் நம்ம அனுப்பி வச்சவங்க யாரும் கவலைப்படாம இல்லை, அனுப்பிட்டு வீட்டுல உட்காந்து கவலைப்படுவாங்க. ஸோ அப்போ சின்ன சின்ன எமோஷன்ஸ் கூட நம்ம எல்லா நேரங்களையும் நம்ம நிறைய கடந்து வந்துகிட்டு தான் இருக்கும். இது போல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழல்களையும் நம்மளோட மனநிலை இங்க பாதிப்படையதான் செய்யுது. அந்த மாதிரி நம்மளோட வாழ்வியல்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், அது நம்ம உடல் ரீதியா பெரிய பிரச்சனையும் ஏற்படுத்துது. அது போல விஷயங்களை இந்த மலர் மருத்துவம் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை எப்பவுமே சமநிலையோட வச்சுக்கிட்டு உடலும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக இந்த மலர் மருத்துவம் உதவிகரமா இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த மலர் மருத்துவம் மனநிலை பிரச்சனை இருக்கிறவங்க தான் சாப்பிடணும்னா அப்படி இல்லை. அதை ஃபர்ஸ்ட் நல்லா கிளியரா புரிஞ்சுக்குங்க. இது எல்லாருமே சாப்பிடலாம், குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனோநிலைய பத்தி பேசினாலே இங்க சைக்கலாஜிக்கல் டிசார்டர் தான் நம்ம கிட்ட மைண்டுக்கு போகுது. அப்படி கிடையாது. எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஆதங்கம் இருக்கும், கோபம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், அதீத பாசம் இருக்கும், தனிமை இருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலயும் நம்ம அதை கடந்துதான் வந்திருப்போம். சோ ஒரு சில நேரத்துல அதை கடந்து வர்றதுக்கு நம்ம துன்பப்படுறோம் இல்லையா, அதுல இருந்து நம்மளை விடுப்பு எடுக்கிறதுக்கு தான் இந்த மலர் மட்டும் உதவுது. சோ ஒவ்வொரு மலர்களையும் அதனுடைய மனோநிலையை தெரிஞ்சுக்கும் பொழுது எந்த காலகட்டத்துல நமக்கு எந்த மலரோட உதவி தேவைப்படுதோ அந்த மலர்களை பயன்படுத்தி நம்மள என்ன பண்ணிக்கலாம், சமநிலைப்படுத்திக்கலாம். சோ அப்படி நம்ம ஒவ்வொரு மனநிலையும் ஒவ்வொரு மலர்களா நம்ம பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் 28 மலர்களையும் 28 மனோநிலையை நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 29வது மலர், வால்நட். இந்த மலர் நமக்கு என்ன விதமான விஷயத்த நமக்கு கற்பிக்க போகுது அப்படின்னா, தற்காத்து கொள்ளுதல். ஒரு விஷயத்துல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. ஆனா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, எது சார்ந்த எந்த விதத்துல என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி அதுக்கான விளக்கங்களை நம்ம இந்த வகுப்புல நம்ம முழுசா பார்க்கலாம். ஓகேங்களா? சரி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மலர்கள் பாத்தீங்கன்னா வால்நட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 29வது மலர் வால்நட். இந்த வால்நட் மலரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லைஃப்ல ஒரு புதிய விஷயங்களை தேர்ந்தெடுக்கணும்னு நம்ம எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு வால்நட் தேவைப்படுது. வால்நட் மலர் அப்படின்றது மாற்றத்தை விரும்பாதவர்கள். இந்த வால்நட் மனநிலை உடையவர்களோட எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு புதிய ஒரு மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க. இருக்கிறதுலயே நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன், நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க. மாற்றத்தை, பொதுவாவே மாற்றம் தான் இந்த உலகத்தின் நியதி. மாற்றம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, இல்லைங்களா? சோ நம்ம அப்படியே வாழ முடியாது. ஆனா இந்த
வால்நட் மனநிலையாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எந்த மாற்றத்தையும் ஏத்துக்கிறதுக்கு அவங்க ரொம்ப தயங்குவாங்க. அதுக்காக மனதளவுல தயார்படுத்திக்க மாட்டாங்க. வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வேலை மாற்றம் கிடைக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லப்பா உன் பையனுக்கு வேலை கிடைக்குதுன்னு வைங்களேன், ஃபேமிலியோட மாறி வேற ஊருக்கு போற மாரி இருக்கும். ஆனா இவங்க வேற நாட்டுக்கோ, இல்ல வேற ஊருக்கோ, வேற வேற மொழிக்கோ போகிற மாரி இருக்கும். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்தையே நான் பழகிட்டேன். புது இடத்துக்கு என்னால பழக்கம் இருக்காது. எனக்கு அந்த ஊர் செட் ஆகாது. மக்கள் செட் ஆக மாட்டாங்க. அங்க எப்படி பழகணும்னு தெரியாது. அதனால நாங்க இங்கேயே இருக்கிறோம்பா, நீ போயிட்டு வான்னுவாங்க. மனநிலை என்னன்னா, ஒரு விஷயத்த உடனே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இடம் மாற்றமா இருக்கலாம், ஊர் மாற்றமா இருக்கலாம், எதையுமே. என்னோட இயல்பு வாழ்க்கை, நான் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்குள்ள இருக்கிறேன். அதுல இருந்து நான் வெளிய வரமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வால்நட் மனநிலையாளர்களா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு புதிய மாற்றத்தை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தயக்கம் உங்களுக்கு முக்கியத்துவம் இருப்பாங்க. எப்பவுமே வந்து இவங்களுக்கு பழைய விஷயங்களோட பழகிட்டதுனால அதோடயே கம்ஃபர்டபுளா வாழணும். இப்படியே நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிடணும். புதுசா விஷயத்துக்கு நம்ம தன்னை தயார்படுத்திக்கிறதே கிடையாது. ஒரு புது வீடா இருக்கட்டும். நான் இந்த வீடு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. புதுசா நான் வீடு காலி பண்ணேன்னா எனக்கு இந்த கம்ஃபர்ட் அங்க கிடைக்காதுன்னு வீடே மாத்த மாட்டாங்க. ஒரு புதுசா ஒரு ஆபீஸ்க்கு போக மாட்டாங்க. எனக்கு இந்த ஆபீஸ்ல நண்பர்கள் எல்லாம் நல்லா செட் ஆயிட்டாங்க. இல்ல எனக்கு இந்த ஸ்கூல் செட் ஆயிடுச்சு. இல்ல இந்த காலேஜ் எனக்கு செட் ஆயிடுச்சு. நான் வேற இடத்துக்கு போக மாட்டேன். அப்படின்னுட்டு அதை நினைச்சு கவலைப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. தன்னைத்தானே வருத்திப்பாங்க. ஏன்னா ஒரு புதிய மாற்றத்தை அவங்களால உடனே ஏத்துக்க முடியாது. அதை ஏத்துக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு மாற்றத்தை ஏத்துக்க முடியலன்றதுனாலயே தனக்கு வரக்கூடிய நிறைய வாய்ப்புகளை தவிர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னா, அந்த வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு சூழல்னால அந்த வீட்டை மாத்தி வேற வீட்டுக்கு போகிற மாதிரியான காலகட்டம் நமக்கு நெருக்கடி வந்திருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு இந்த வீடு செட் ஆயிடுச்சு, கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. இதுல இருந்து நான் போனேன்னா இந்த கம்ஃபர்டபுள் எனக்கு அங்க கிடைக்காது அப்படின்னுட்டு அந்த நாட்களை கடத்திக்கிட்டே இருப்பாங்க. உடனே ஒரு இடத்தை விட்டு மாற மாட்டாங்க. ஆபீஸா இருக்கலாம், வீடா இருக்கலாம். இது மாதிரி நம்ம எந்த மாற்றம் எது வேணாலும் சொல்லலாம். வெளிநாட்டு வேலையா இருக்கலாம், இல்ல சொந்தமாவே வீடு கட்டியிருக்கேன். ஆனாலும் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. இந்த மாதிரியான விஷயங்களை புதுசா ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதர்கள், புதிய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தான் இந்த வால்நட் மனநிலையாளர்கள் சொல்றோம். இவங்க பொதுவாவே இவங்களோட உடலும் மனமும் ஏற்றுக்க புதுசா எதையும் ஏத்துக்காதனால இவங்களுக்கு இடம் மாறுனா உடம்பு ஒத்துக்காது. ஒரு டிராவல் பண்ணி வேற ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னு வைங்களேன், நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு உடம்பு சேரல, வாமிட் வந்துருச்சு, இல்ல வயிறு சரியில்லாம போயிடுச்சு, இல்ல போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உடல் மாற்றத்தினால, அதாவது தன்னோட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அந்த கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு கொடுக்க முடியாதனால உடல் என்ன பண்ணும்னா அந்த ஜோனை அவங்க உடம்பு ஏத்துக்காது. ஒரு ஊரை விட்டு வேற ஊருக்கு போறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்காக போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறாங்கன்னு வைங்களேன். கோயம்புத்தூருக்கு போய் அவங்க போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். ஏன்னா இவங்களுக்கு மாற்றம் எப்பவுமே ஒத்துக்கிறது கிடையாது. நம்மளோட எண்ணம் எவ்வளவு வலுவா இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளோட உடலும் இருக்கும். நம்ம எண்ணம் ஏத்துக்கல அப்படின்னா உடலும் ஏத்துக்காது. அப்ப அந்த ஊர்ல நீங்க என்ன சாப்பிட்டாலும் ஃபுட் ஏத்துக்காது. கேட்டா என்ன சொல்லுவாங்க? அந்த ஊர் ஃபுட் எனக்கு ஒத்துக்கல, அந்த ஊரோட உஷ்ணம் எனக்கு ஒத்துக்கல, அந்த ஊர் தண்ணி எனக்கு ஒத்துக்கல, நான் டிராவல் பண்ணிட்டு வந்தாலே எனக்கு உடம்பு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவசியம் எடுக்க வேண்டியது வால்நட் மலர் கண்டிப்பா. ஓகேங்களா? ஏன்னா இவங்களோட எண்ணம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, எனக்கு ஒத்துக்காது, எனக்கு பிடிக்காது, எனக்கு வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க என்னோட இயல்பு வாழ்க்கை, என் வீட்டுக்குள்ள எங்க வீட்டுல போய் நான் இங்க இருந்தாதான் நான் நிம்மதியா தூங்குவேன், இங்க இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேன் அப்படின்னு அவங்க மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பும். அந்த இடத்த விட்டு மாறினாலோ இல்ல ஒரு 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 ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே டிராவல் பண்ணாலுமே அவங்களுக்கு ஒத்துக்கிறது கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. யாருக்கெல்லாம் டிராவல் பண்ணி பண்ணும் போதெல்லாம் உடல் ரீதியா பிரச்சனை வரவங்களோ அவங்களுக்கு இந்த மனநிலை கண்டிப்பா அவங்களுக்கு இருக்குது. உடலும் மனசும் ஒரு விஷயத்தை ஏத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா உடல் வந்து என்ன பண்ணும்னா நோயா வெளிப்படுத்தும். நோய்னா நாட்பட்ட நோய் இல்லை, நம்ம உடல்ல ஒரு அறிகுறிகளை ஏற்படுத்தும்.
ஒரு ஃபுட்டு ஏத்துக்காம போறதா இருக்கட்டும், ஒரு கோல்டு பிடிக்கிறதா இருக்கட்டும், வயிறு சேராம ஃபுட் பாய்சன் ஆகுறதா இருக்கட்டும், இதெல்லாமே நம்மளோட எண்ணத்தோட அதீத ஆளுமை தன்மையோட வெளிப்பாடு. அப்போ இங்க நான் என்ன ஏத்துக்கிறேன்னா, எனக்கு எந்த ஊருக்கு போனாலும் நான் அதுல செட் ஆயிடுவேன், எனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு பெருசா எதுவுமே பாதிப்பு வராது. அப்படியே பாதிப்பு வந்தாலும் அவங்க அதை பெருசா எடுத்துக்காம கடந்து போயிடுவாங்க. அவங்கள பெருசா எதுவுமே பாதிக்காது. ஆனா இவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு வரும். ஒரு சிலர் கேட்கலாம், அப்ப போயிட்டு வர எல்லாருக்கும் இந்த மனநிலைனா, ஒரு சிலருக்கு உடல் ரீதியா அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வேற. ஓகேங்களா? இந்த மனநிலை இருக்கிறவங்க பொதுவா எந்த ஊருக்கு போக மாட்டாங்க, எதையும் விரும்ப மாட்டாங்க. அந்த மனநிலை ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் வெளியே போயிட்டு வந்தாலே ஒத்துக்காது. கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் ஒரு வெயில் காலம் வந்தா ஒத்துக்காது, மழை காலம் மாறினா ஒத்துக்காது. இது மாதிரியான விஷயங்கள் இவங்க உடல்ல இயல்பாவே இருக்கும். அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆன உடனே பாத்தீங்கன்னா உடல்ல நிறைய பருவ மாற்றங்கள் ஏற்படும். பருவ மாற்றம் அடையிறதுனால இவங்களோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, உடனே அவங்க உடம்பு வந்து சிக்காகும். உடம்பு முடியல, ஃபீவரு, கோல்டு, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உடல் அவங்களோட மனம் எப்படி இருக்கோ அதற்கேற்ப எந்த ஒரு புதிய மாற்றத்தையும், ஒரு கிளைமேட் சேஞ்சா இருக்கட்டும், ஊர் சேஞ்சா இருக்கட்டும், எந்த மாற்றத்தையுமே உடனே இமீடியட்டா உடலும் மனமும் ஏத்துக்கிறது இல்லை. இதுதான் வால்நட். ஓகேங்களா? அப்போ இவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள், பழக்க வழக்கங்களும் இருக்கும். அதுவும் அப்படித்தானே இருக்கும். அப்போ இயல்பா மற்ற விஷயங்கள்லாம் அவங்களால மாத்திக்க முடியலன்னா, இப்ப அவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப காஃபி குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, டீ குடிச்சு எனக்கு பழக்கம் அப்படின்னா, அந்த டீ அவங்களால விட முடியாது. டீ இல்லாம அவங்களால இது பண்ணவே முடியாது. அடிக்ஷன் மாதிரி இருப்பாங்க. நிறைய அடிக்ட் இருக்கிறவங்களால வெளியே வர முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அது இல்லாத வாழ்க்கைய அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இப்ப நான் பழகிட்டேன். இப்ப இப்ப போன் நான் இல்லாம என்னால தூங்க முடியாது. போன் ஒரு நாள் இல்லைனாலும் பைத்தியம் பிடிச்சு போகுதுன்னா கண்டிப்பா வால்நட் எடுத்துக்கணும். அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே வால்நட் எடுத்துக்கிற வேண்டிய சூழலா இருக்கும். அதாவது ஒரு நாள் என்னால போன் இல்லைனாலும் என்னால இயல்பா இருக்க முடியும்னா நமக்கு தேவை கிடையாது. ஆனா ஒரு சூழலுக்கு மீறி இந்த பொருள் இல்லாம என்னோட அடுத்த நிமிடமே என்னால கழிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வால்நட் தேவை. ஒரு விஷயத்துல பழக்கத்துல இருந்து நம்ம விடுபடணும், அதுல இருந்து அந்த மாற்றத்தை, புதிய மாற்றத்துக்கு நம்மள மாற்றிக்கொள்ளணும்னா அவசியம் வால்நட் தேவை. ஓகேங்களா? பொதுவாவே நம்மளோட குழந்தை பருவம், இளமை பருவம், ஆஹ் டீனேஜர்ஸ்லாம் இருக்கட்டும், இல்ல வாலிப பருவமா இருக்கட்டும், இல்ல திருமண பருவமா இருக்கட்டும், இல்ல முதிய பருவமா இருக்கட்டும், எல்லா பருவங்களையும் ஒவ்வொருத்தருக்கும், ஆணும் பெண்ணும் 7-8 வருடங்கள் ஒவ்வொரு பருவங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. அந்த பருவ மாற்றம் அடையும் பொழுது ஏற்படக்கூடிய மனோநிலைக்கு நம்ம இந்த வால்நட் எடுத்துக்கலாம். பொதுவாவே இந்த டீனேஜ் பசங்களுக்கு வால்நட் ரொம்பவே தேவைப்படும். ஏன் டீனேஜ் பசங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 14 வயசு வரைக்கும், 12ல இருந்து 14 வயசு வரைக்கும் நம்ம சொல் பேச்சு கேட்ட பசங்க 12-14 வயசுக்கு மேல நம்ம சொல்றதே கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட எண்ணங்கள் எப்படி எல்லாம் இருக்கும்னா சொசைட்டியை சார்ந்து இருக்கும், தன்னோட நண்பர்கள் வட்டாரத்தை சார்ந்து இருக்கும். என்னதான் நம்ம சொல்ற பேச்சு கேட்கிற மாதிரியே நம்ம கூட இருப்பாங்க. ஆனா அவங்களோட சொல்லும் செயலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்தவங்கள இன்ஃப்ளூயன்ஸோ அதிகமா இருக்கும் மற்ற மாணவர்களோட தன்மை. ஏன் அப்படின்னா அந்த டீனேஜ், அந்த பருவ மாற்றம் அடையும் பொழுது அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். இது வரைக்கும் அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அது வரைக்கும் கேட்ட பசங்க இந்த 12-14 வயசுலதான் மாற்றங்கள் ஏற்படுறத நீங்க பாக்கலாம். நீங்க இந்த இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், என் பிள்ளை நான் அழுதாலோ இல்ல நான் ஒரு வார்த்தை சொன்னாலோ கேட்பான். என்னன்னே தெரியல, இந்த 9th ஸ்டாண்டர்ட் போனதுல இருந்துதான் என் பேச்சே கேட்கறது கிடையாது, எது சொன்னாலும் கேட்க மாட்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நாங்க சொல்றது எதுவுமே காதுல வாங்கிக்க மாட்றான், அவன் ஒண்ணு பண்றான், இல்ல என் பொண்ணு இப்படி சொல் பேச்சு கேட்க மாட்றாங்க, இல்ல எது சொன்னாலும் படிக்க மாட்றாங்க, திடீர்னு நல்லா படிச்சாங்க திடீர்னு படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே குறை கிடையாது. இந்த பருவ மாற்றம் அடையும் பொழுது அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய உடல் மாற்றம், ஹார்மோனல் சேஞ்சஸ்
சேஞ்சஸ் ஆகும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அது ஒரு குழப்பத்தையும் சேர்த்து ஏற்படுத்தும். அப்போ அந்த மாற்றத்தை உடனே சில குழந்தைங்களால இமீடியட்டா ஏத்துக்க முடியாது. ஒரு சில குழந்தைங்க நார்மலா இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க தன்னைத்தானே தனிமைப்படுத்திப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி மூடி டைப் ஆயிடுவாங்க. நல்ல கலகலன்னு பேசிட்டு இருந்த பிள்ளை திடீர்னு ஒரு அமைதியை கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா தனக்குள்ள ஏற்படக்கூடிய மனசோ இல்ல உடல்ல இருக்க மாற்றங்களோ அவங்களால இதை என்னன்னு அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. சோ அந்த காலகட்டங்கள்ல தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. பாதுகாப்பின்மையும் ஏற்படுது. மாணவர்கள் அடுத்தவங்களால தவறான புரிதல்னால அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், உடல் மாற்றத்தினால ஏற்படுற ஒரு அழுத்தமா இருக்கட்டும், அடுத்தவங்க உடல் மாற்றத்தினால அடுத்தவங்க சொல்ற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, உடல் பருமனா இருக்கலாம், உடல் மாற்றமா இருக்கலாம், அந்த கிண்டல் அடிக்கிறது, கேலி பேசுறது, இல்ல ஒரு இந்த கிரஷ் உருவாகுறது. இப்பதான் இந்த நிறைய இடத்துல வந்து பசங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டீனேஜ்ல தான் கிரஷ் உருவாகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மத்தவங்க அந்த ஒரு பிள்ளைங்களை பார்க்கும் போது அட்ராக்ஷன் ஏற்படுறது, இதெல்லாம் சரியா தப்பா சரியா தப்பான்ற ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க. அந்த மாற்றத்தை எப்படி எடுத்துக்கணும், இது தப்பா ரைட்டான்ற குழப்பமே இவங்களோட பாதி நாட்களை ஓட்டிக்கிட்டே இருக்கும். இவங்களோட எஜுகேஷன் பாதிக்கப்படும், உடல் ரீதியா நிறைய குழப்பங்கள் ஏற்படும். சோ இது எல்லாமே எல்லா பிள்ளைங்களும் ஓப்பனா பேரண்ட்ஸோட பேச மாட்டாங்க. இந்த டீனேஜ் காலகட்டத்துல அவசியம் எல்லா பெற்றோரும் அவசியமாக குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது வால்நட். இந்த வால்நட் என்ன பண்ணும், இத என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணும் அப்படின்னா, அந்த மாற்றத்துக்கு உடல் அளவுலயும் மனதளவுலயும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த வால்நட்டை கொடுக்குறோம். ஒரு புதிய மாற்றம் பெற்றோர்கள் கிட்ட இருந்து அப்பதான் அந்த குழந்தை தனிமைப்படுத்துறாங்க. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து விலகி போறது அப்பதான். நீங்க நினைக்கலாம் முன்னாடி இல்ல என்னோட க்ளோஸா இருக்கிறாங்க எல்லாமே என்கிட்ட சொல்றாங்கன்னு. உண்மையா நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் ஓப்பனா பேசுவாங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்த தவிர தன்னை சார்ந்த விஷயத்தையோ தனக்குள்ள நிகழ்ற விஷயங்களையோ கொஞ்சம் தன்னை தனிமைப்படுத்திப்பாங்க. பர்சனல் ஸ்பேஸ் அப்பதான் எடுக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய மாற்றங்கள் வரும். உடல்லயோ இருக்கட்டும். உடல்லயே அப்படி சொல்றேன் அப்படின்னா ஆஹ் பொதுவாவே உடல்ல நடக்கிற மாற்றங்கள் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒரு புரிதல்கள் வேறுபட்டிருக்கும். அந்த புரிதலை வந்து இத கேட்கலாமா கூடாதா, இது சரியா தப்பான்ற குழப்பங்கள்ல நிறைய பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும் 2 பேருக்குமே நிறைய குழப்பங்கள் இருக்கும். சோ அது அவங்களுக்கு வெளிப்படையா கேள்விகளா கேட்கவும் தெரியாது. அவங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. சோ இந்த காலகட்டத்துலதான் நம்ம பேரண்ட்ஸா நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொடெக்ஷன் என்னன்னா வால்நட். ஏன்னா அவங்க என்ன எமோஷன்ல இருக்காங்கன்னு சொல்ல தெரியாது. ஆனா நம்ம பொதுவாவே இந்த காலகட்டம் அதாவது 12ல இருந்து ஒரு 17 16 17 வயசு வரைக்குமே நீங்க இந்த வால்நட் கொடுத்துட்டு வரீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த எமோஷனலோ இல்ல ஹார்மோன் இம்பேலன்சஸோ இல்ல மனதளவுல நிறைய குழப்பங்கள் இருக்குனாலோ அதுல இருந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சமநிலை ஏற்பட்டு அவங்கள தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான இயல்பா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான சூழல்கள் ஏற்படும். ஓகேங்களா? சரி. இந்த காலகட்டத்தை தவிர்த்து அப்ப மற்றவங்களுக்கு தேவைப்படாதுன்னா கண்டிப்பா ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுதெல்லாம் அவசியம் நமக்கு இந்த நம்ம வால்நட் தேவைப்படுது. இப்போ ஒரு புதிய இடத்துக்கு போறாங்க, ஒரு புதுசா ஒரு ஜாப் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதையும் எடுத்து கடந்து வரணும். சக்சஸா தன்னோட ஒர்க்கை நல்லா பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த புதிய விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதாவது ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ப தன்னை மாத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு வால்நட் தேவைப்படுது. அதே போலதான் அடுத்தது திருமணத்துக்கும் வால்நட் கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு பருவ மாற்றம் வாழ்க்கையில நடக்கிற அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய பால பருவமா இருக்கட்டும், இளமை பருவமா இருக்கட்டும், இல்ல வாலிப பருவமா இருக்கட்டும், திருமணம் செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கட்டும், இந்த காலகட்டங்கள் தான் வாழ்க்கையில ஒரு முக்கியமான காலகட்டங்களா இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல நம்ம சரியான மனநிலையும் சரியான சிந்தனையில் இருக்கும் பொழுது எந்த மற்ற விஷயங்கள்ல போய் மாட்டிக்கொள்ளாம ரொம்ப சேஃபா நம்ம வந்து கடந்து வர முடியும். சோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு கிடையாது. நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அதுல நம்ம எப்படி நம்மள சேஃபா வச்சுக்கணும்ன்றதுல ரொம்ப முக்கியம். இப்ப நம்மளோட இருக்கக்கூடிய நண்பர்கள் தீய பழக்கங்களா இருக்கலாம், இல்ல இருக்கலாம். ஆனா எந்த காலகட்டத்திலையும்
தான் அதுக்குள்ள போய் மாட்டிக்காம இருக்கணும். சோ நண்பர்களே இல்லாம இருக்கிறது கூடாதுன்னு நம்ம இங்க யாரையும் நம்ம சொல்லல. ஆனா அந்த நண்பர்கள் கிட்ட இருந்து அந்த கெட்ட பழக்கத்தை நம்ம எடுத்துக்காமையோ, இல்ல அவங்க முடிஞ்சா அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களையும் போகாம தடுக்கலாம். பட் ஆனா தன்னை சேஃபா வச்சுக்கணும் தெரியணும் இல்லையா? அதுக்கான ஒரு சேஃப்டியா தான் நம்ம இந்த வால்நட்டை பாக்குறோம். சோ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வால்நட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு தீய பழக்கத்துல இருந்து ஒருத்தவங்களை மீட்டு வெளியே கொண்டு வரணும்னா வால்நட் ரொம்ப அவசியம். வால்நட் மலர்கள் தீய பழக்கம்லாம் என்ன? அடிக்ஷனு, ட்ரக்ஸ், அல்கஹாலு, மொபைல் அடிக்ஷனு, இல்ல டீ காஃபி. டீ காஃபி குடிக்கிறது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் எல்லாம் உணவு எடுத்துக்கொள்ளாம ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்பாங்க, 15 டீ குடிப்பாங்க. ஒரு சிலர்லாம் 30 டீ குடிக்கிற பர்சன் எல்லாம் இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு ரொம்ப கெடுதல் தானே. அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. நம்ம என்னதான் அமிர்தமா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா அதை எடுத்துக்கிட்டா அது நமக்கு நஞ்சுதான். அப்போ ஒரு விஷயத்துல இருந்து நான் என்ன மாத்திக்கிறதுக்கு முதல்ல எனக்கு என்ன தேவை? வால்நட். அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நான் மாத்திக்கணும் அப்படின்னா, ஆஹ் மாற்று மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது வால்நட்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாதான் அந்த புதிய மாற்றத்தை. இப்ப நான் ஒரு விஷயம் ஒரு டீ நிறைய குடிக்கிறேன், நான் ஒரு நாளைக்கு 20 டீ குடிக்கிறேன் அப்படின்னா, நான் இனிமே குடிக்காம இருக்கிறதுக்கு, அந்த புதிய மாற்றத்துக்கு என்ன நான் பழக்கிறதுக்கு, என்னோட மனநிலையை தயார்படுத்துறதுக்கு எனக்கு வால்நட் தேவைப்படும். வால்நட் தொடர்ந்து எடுக்க எடுக்க சரி இது இல்லாம தான் இருந்தா என்ன அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா? இப்போ எப்பவுமே வால்நட் எப்படி பண்ணும் அப்படின்னா, ஒரு விஷயத்துல இருந்து நம்மள வெளியே கொண்டு வர்றது. ஒரு தீய பழக்கமா இருக்கட்டும், எண்ணங்களா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு விஷயங்களையா இருந்தோம், ஒரு புதிய மாற்றத்துக்கு நம்மள தயார்படுத்துறதுக்கு ஒரு மலர் இருக்கு இல்லையா? அதுதான் இந்த வால்நட். ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தற்காத்து கொள்ளுதல். தற்காத்து கொள்ளுதல் அப்படின்னாலே என்ன ஒரு விஷயத்துல பாதுகாக்கணும். நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அத நம்ம அலர்ட்டா இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான சூழல் நமக்குள்ள இன்ட்யூஷனா கிரியேட் ஆகணும். அதற்கு இந்த மலர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. நிறைய பேரோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் பெண்களுக்கு இந்த சிங்கிள் பேரண்ட் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், விடோவரா இருக்கட்டும், இல்ல இந்த குழந்தைகளுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, ஒரு அபியூஸ் நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு விஷயத்துல இருந்து அதுல இருந்து என்னால வெளியவே வர முடியல, அந்த துயரத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல, ஆஹ் பெண்களுக்கு ஒரு அவமரியாதையோ இல்ல ஒரு தப்பான விஷயங்கள் நடந்துருச்சு, அந்த மனநிலையில இருந்து வெளியே வர முடியாம யாராவது தவிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வால்நட் ரொம்ப அவசியம். ஒரு சூழலிலிருந்து தன்னை விடுபடுத்திக்கிறது, அதாவது லிங்க் பிரேக்னு சொல்லுவோம். அந்த விஷயத்துல இருந்து தன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு வால்நட் ரொம்ப உதவிகரமா இருக்கு. மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகுறதுக்கு வால்நட் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அப்போ பாருங்களேன், ஒரு புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில நான் இப்படி இருந்துட்டேன்ப்பா, என்னோட லைஃப்ல இதெல்லாம் நடந்துருச்சு, என்னால முடியல அப்படின்னா என்ன நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு புதிய வாழ்க்கைக்கு நான் தயார்படுத்திக்கணும், என்ன ஒரு புதிய மாற்றத்துக்கு தயார்படுத்தணும், இல்ல நான் ஒரு புதிய விஷயத்த நான் செய்ய போறேன் என்ன தயார்படுத்தணும்னா இங்க நமக்கு வால்நட் தேவைப்படுது. ப்ரொடெக்ஷனுக்கும் இங்க தேவைப்படுது, என்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இங்க வால்நட் தேவைப்படுது. சோ வால்நட் அப்படின்றது தற்காத்து கொள்ளுதல் மட்டும் இல்லாமல் என்னை தயார்படுத்தி கொள்ளுதல்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு புதிய விஷயத்துக்கு, ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு மலர் மருத்துவம் அப்படின்னா கண்டிப்பா வால்நட். இதை எப்பவுமே நம்ம அடிஷனல் மெடிசனா தான் கொடுப்போம். அதாவது நம்மளோட பிரச்சனைக்கு ஏற்ப அதோட சேர்த்து நம்ம வால்நட்டை சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அடுத்த கட்ட மாற்றத்துக்கு நம்ம தயாராக இருப்போம். சோ வாழ்க்கையில ஒவ்வொருத்தருமே நம்ம அடுத்த கட்ட நகர்வுகை நோக்கிதான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நம்ம அடுத்த நகர்வை, இன்னைக்கு இருந்த லைஃபை விட நாளைக்கு பெட்டரா இருக்கணும்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அதுக்கு நான் தயாரா என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னா அவசியம் இங்க வால்நட் தேவைப்படுது. நம்மளோட மனோநிலை எல்லாத்தையும் ஏத்துக்க பழகிருச்சு, நான் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கிறேன்னா அப்போ நம்ம சமநிலையில இருக்கிறோம்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு இடத்துல என்னால அதை ஏத்துக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா நம்ம வால்நட் எடுத்து நம்ம மனநிலையை அதுக்கு ஏத்தாற் போல நம்ம சமநிலைப்படுத்திக்கலாம். பல நேரங்கள்ல நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சா கூட அதை ஏத்துக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு கம்யூனிட்டியா இருக்கட்டும், ஒரு நட்பு வட்டாரமா இருக்கட்டும், உடனே ஏத்துக்க முடியாது, உடனே அவங்களோட மிங்கிள் ஆகி பழக முடியாது.
நிறைய விஷயங்களை வந்து தன்னை வெளியே கொண்டு வர முடியாம தவிப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு வெளிநாட்டு வேலை கிடைச்சிருச்சு, இல்ல ஒரு ஜாபுக்காக நாங்க மொத்தமா ஃபேமிலியோட போறோம், அந்த ஊரை நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும், இல்ல இந்த நாட்டுல இருந்துட்டு இங்க இங்க நம்ம இந்த கிளைமேட்ல பழகிட்டோம், திடீர்னு அந்த நாட்டுக்கு போகும்போது அந்த கிளைமேட் எனக்கு உடம்பு ஒத்துக்காதுன்னா அவசியம் வால்நட் எடுத்துக்கலாம். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மளோட தொழிலா இருக்கட்டும், இல்ல குடும்பம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா மாற்றங்களுக்கும் கண்டிப்பா இந்த வால்நட் நமக்கு ரொம்ப நம்மள தயார்படுத்தும் மருந்தாவே நமக்கு இருந்துட்டு இருக்கு. சோ நம்மளோட பழசுல இருந்து புதுசு போறதுக்கு, வாழ்க்கையோட நெக்ஸ்ட் லெவல கடந்து வரணும்னா இங்க வால்நட் ரொம்ப சிறப்பான ஒண்ணா நம்ம வாழ்க்கையில இங்க வகுத்திட்டு இருக்கு. ஓகேங்களா? அது போல நம்மளோட இது போல இருக்கக்கூடிய மனநிலை உடையவர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னை சமநிலையா வைத்து கொண்டு வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்றடையணுறதுக்கு வால்நட்டை பயன்படுத்தி மேம்படணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, அடுத்த மலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 29வது பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப நம்ம பார்க்க போறது 30வது மலர். 30வது மலர் அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாலி அப்படின்னு சொல்லலாம். ஹாலி அப்படின்ற மலர் வந்து பாத்தீங்கன்னா, ஹாலி அன்பே சிவம், அன்பே கடவுள், த ஹார்ட் ஓப்பனிங் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் தானே அன்பு, ஜீசஸ். கண்டிப்பா கடவுள், நம்ம இறை ஆற்றல், நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அன்பு மட்டும்தான், அன்பு மட்டும்தான். அன்பை தவிர வேற எதுவுமே சொல்லல. அப்ப இது பாசிட்டிவ் இல்லையா? முழு தன்மை இல்லையா? அன்பே சிவம் அப்படின்றது முழு தன்மை இல்லையா? அப்ப நம்ம அந்த முழு தன்மைக்கு தகுதி அடையிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற குணங்களை என்னெல்லாம் மாத்திக்கணும், அத சொல்றதுதான் இந்த ஹாலி. ஹாலி அப்படின்னாலே அன்பு, அன்பின் வடிவம் ஹாலி. ஹாலி இஸ் ஹோலி ஃபிளவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹாலி ஃபிளவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்க கூடாது அந்த அத்தனையும் கடந்து வந்தோம் அப்படின்னா நாம் தான் கடவுள். நான் தான் கடவுள் இல்ல, நாம் தான் கடவுள். நமக்குள் இறைவன் அப்படின்றவரு நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. நம்மளோட இந்த தீய எண்ணங்களையும் தீய குணங்களையும் தூக்கி போட்டுட்டோம்னா இறைவனை நமக்குள்ள உணர்வதுதான் அன்பே சிவம். ஓகேங்களா? சோ அப்போ கடவுள் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்காரு. இந்த உடல் என்னன்றது கோவிலா இருக்கு, உள்ளம்ன்றது இறைய குடியிருக்கிற இடமா இருக்கு. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டா அன்பே சிவமா வாழ முடியும் அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு ஹாலி ஃபிளவர்ல பார்க்க போறோம். இந்த ஹாலி ஃபிளவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொறாமை, பழிவாங்கும் குணம், பிறரை பத்தி தவறா சித்தரிக்கிறது, சந்தேகத்தை ஏற்படுத்துறது, மற்றவர்களோட சுய மரியாதையை கெடுக்கிறது, அடுத்தவங்களை காயப்படுத்துறது, அடுத்தவங்களை ஏற்றுக்கொள்ள முடியல, அடுத்தவங்களோட முன்னேற்றத்தை என்னால பார்க்க முடியல, அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறது எனக்கு மனசு தப்புன்னு எனக்கு சொல்லுது, ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியல. ஏன் நான் மட்டும் என்ன தப்பு பண்ணேன், ஏன் லைஃப்ல மட்டும் ஏன் எனக்கு இப்படி அப்படின்னு நினைக்கிறது, மனசுக்குள்ளார வெளிய சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளார அடுத்தவர்களை பார்த்து வயிறு எரியுது. என்னங்க இது? நான் வயிறுலாம் எரியல. எஸ், நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த ஹாலி டெண்டன்சி இருக்கு. எல்லார பார்த்து நமக்கு வயித்தெரிச்சலா வராது, கோபம் வராது, பொறாமை வராது. நம்ம பொறாமை இருக்குன்னா எனக்கு அப்படிலாம் இல்லவே இல்லையே அடிச்சு பேசுவோம். கண்டிப்பா நம்ம ஒவ்வொருக்குள்ளேயும் பொறாமை இருக்குது. ஆரோக்கியமா இருக்கிறவங்களை பார்த்தா நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு பொறாமை, வசதியா இருக்கிறவங்கள பார்த்தா ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு பொறாமை. ஒவ்வொருத்தவருக்கும் வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டத்திலையும் நல்லா படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு படிக்கவே இல்லாத போது எனக்கு அவங்கள பார்த்து பொறாமையா இருக்கும். அப்போ என் வாழ்க்கையில எதெல்லாம் கிடைக்கலையோ கிடைச்சவங்கள பார்த்து நான் என்ன பண்றேன், பொறாமைப்படுறேன். ஆனா எனக்கு நான் சொல்லக்கூடியது வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தரும் நான் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லைன்னா அந்த பொறாமை இயல்பா ஏற்படும். யாருக்குமே இல்லைன்னுலாம் நம்ம சொல்லவே முடியாது. இங்க எல்லா இடத்துலயுமே எல்லா சூழல்களுமே நமக்கு இந்த பழி வாங்குற குணம், பொறாமை, மற்றவர்களை பத்தின அந்த ஆத்திரம் எல்லாமே இயல்பாவே எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. எங்க இருந்து வருது, எப்படி உருவாகுது? ஏன்? ஒரே ஒண்ணு, எனக்கு அன்பு கிடைக்கலங்க.
எனக்கு சின்ன வயசுல இருந்து அன்பா எங்க அம்மா அம்மா இல்ல, அப்பா இல்ல. இல்ல எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, ஆனா அவங்க வேலை பார்த்துட்டே இருந்துட்டாங்க, என்ன கேர் பண்ணிக்கல. இல்ல அம்மா அப்பா இருந்தாங்க, எங்க அண்ணாக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இல்ல இன்னும் ஒரு சிலர் என்ன மட்டும் பார்ஷாலிட்டி பார்த்தாங்க. இல்ல எனக்கு இவங்கள மாதிரி எனக்கு எங்க அம்மா அப்பா செய்யல அப்படின்னுட்டு ஏதோ ஒரு காரணத்தினால தனக்கு அன்பு கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில இவங்க எல்லாரும் இந்த விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அன்பு கிடைக்கல, என் மேல யாரும் உண்மையான அன்பு வைக்கல, எல்லாருமே சுயநலவாதி. அவங்க தேவைக்குதான் என்ன இது பண்ணாங்க, அவங்க தேவைக்காக தான் என்ன பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்க தேவைக்காக தான் என்ன படிக்க வச்சாங்க, அவங்க தேவைக்காக தான் என்ன வாழ வைக்கிறாங்க. இல்ல அவங்க கடமையை முடிச்சுட்டாங்க, ஏதோ ஒண்ணு என்ன படிக்க வச்சாங்க, ஏதோ ஒண்ணு செஞ்சாங்க, நம்ம எல்லாருமே பழி சொல்லிக்கிட்டு இருக்கோம், பொறாமைப்படுறோம், பழி வாங்குறோம். பெற்றோர்களை பழி வாங்குற எத்தனை பிள்ளைங்க, கூட பிறந்தவர்களை பழி வாங்குறவங்க எவ்வளவு பேரு, தன்னோட பிள்ளைகளே பழி வாங்குறவன், நான் சொல்றதை அவன் கேட்கல, இனிமே அவனுக்கு நான் எதுவுமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்றவங்க எல்லாருக்குள்ளேயும் இந்த எண்ணங்கள் எப்படி வருது? அன்பு ஒண்ணு மட்டும்தான், இங்க அன்பு இல்ல. அன்பு தப்பாவே பேசிட்டு இருக்கோம். பாசம் அதுதான் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். நான் இன்னைக்கு உன்னை ரொம்ப அன்பா பாத்துக்கிறேன், நாளைக்கு நீ என்ன எனக்கு ஒண்ணுன்னா நீ என்ன அன்பா பாத்துக்கோ, நான் கொடுத்த அன்பை நீ எனக்கு திருப்பி கொடு அப்படின்னா அது பாசம். அன்பு அப்படின்றது திருப்பி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது இல்ல. இறைவனுக்கு எதுக்கு அன்பே சிவம்னு சொல்லியிருக்காங்க? நீங்க ஒரு விஷயத்த குடுக்குறீங்க அப்படின்னா அதை அவங்க திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லார் மேலையும் சம அளவில், ஒரு செடி மேல எவ்வளவு அன்பு வைக்கிறீங்களோ அதே அன்புதான் தன்னோட உறவுக்கும் வைப்பாங்க. தன்னோட தன்னை சார்ந்து இருக்க இயற்கைக்கும் ஒன்றுதான், மனிதர்களும் ஒண்ணுதான், விலங்குகள் எல்லாற்று மேலையும் ஒரே அளவான அன்பை வைப்பவர்கள், அது அன்பு. என் பிள்ளை, என் ஃபேமிலி, என்னோட நண்பர், என்னோட உறவு, என்னோட நட்பு அப்படின்னு நம்ம ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கிறோம்னா அங்க என்ன ஆயிடுது? பாசம் வருது. பாசம் வந்து என்ன ஆகும்? வேஷமா மாறிடும். வேஷம் ஆகும்போது என்ன ஆகுது? அங்க வலி ஏற்படுது. அப்போ பழி வாங்கணும்ன்ற எண்ணம் ஏற்படுது. என்ன சொத்தை ஏமாத்திட்டாங்க, என்ன படிக்க வைக்கல, எனக்கு காசு கொடுக்கல, என்னை இந்த மாதிரி வளர்க்கல, நான் ஆசைப்பட்ட மாதிரி என்ன படிக்க வைக்கல, எனக்கு இத செய்யல, என்ன சின்ன வயசுல பாத்துக்கல, எனக்கு அதனால என் வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சு, என்னோட ஹஸ்பண்ட் என்ன கேரா பண்ணல, என்னை கொண்டு போய் பணத்துக்காக இது பண்ணிட்டாங்க, என்னை கொண்டு போய் இதுல ஆசிரமத்துல விட்டுட்டாங்க, என்னை படிக்க வைக்கல, ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே வன்மமா மாறிடும். நான் என்ன தப்பு பண்ணேன்? பாலி மனிதர்கள் அன்பு கிடைக்காததால் ஏற்பட்ட வலியின் காரணமாக தன்னை போல அடுத்தவர்களும் துன்பப்படணும்னு நினைக்கிறவங்க. எல்லாருக்குள்ளயும் இந்த இதெல்லாம் இருக்கு, ஆனா அது பெர்சன்டேஜ் வைஸ் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கும், அது பெருசா பாதிக்காது, கடந்து வந்துருவோம். இத இந்த ஹாலி டெண்டன்சி அதிகமா இருக்கிறவங்க, எனக்கு ஒரு சின்ன வயசுல எனக்கு சரியான அன்பு கிடைச்சிருந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்காது. திருடுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, அதாவது அடுத்தவர்களோட உயிர் போகுதுன்னு நினைச்சு மனசு இளகாதவங்க, அபியூஸ் பண்றவங்க, அடுத்தவர்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி தப்பான தொழில் செய்யறவங்க, அத்தனை பேரும் ஹாலி டெண்டன்சி. கொலை பண்ணிருக்கிற ஜெயில்ல போயிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீங்க அவங்களோட கதையை போய் கேட்டு பாருங்க. அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, சின்ன வயசுல எனக்கு அன்பு கிடைக்கல, யாரும் என் மேல உண்மையான அன்பு வைக்கல, அன்பு வச்சிருந்தா என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைச்சது எனக்கு கிடைக்கல, அந்த கோபம், அந்த அதுக்காக தான் பழி வாங்குறேன். இந்த உலகத்தை பழி வாங்குறேன், இந்த மக்களை பழி வாங்குறேன், என் சொந்தத்தை பழி வாங்குறேன், என்னோட பெற்றோரை பழி வாங்குறேன். அவங்க என்னை இப்படி பண்ணாங்கல்ல, நான் இதை பண்ணுவேன், அவமரியாதை செய்வேன் அப்படின்னு செய்யறாங்க. அப்போ இந்த ஹாலி டெண்டன்சி, இந்த தப்பான விஷயங்கள் செய்யற ஒவ்வொருத்தரும், எல்லாருமே ஒண்ணும் இல்ல, 10 பைசா வட்டிக்கு மீட்டர் வட்டிக்கு விடுறாங்க. அவங்க கூலி வேலை பார்த்துட்டு வருவாங்க, அவங்களோட கஷ்டத்துக்காக வாங்குறாங்க.
ஆனா ஒவ்வொரு நாளுக்கும் வட்டிக்கு மீறி கட்டுவாங்க. இவங்களுக்கு எந்த பாரபட்சமும் இருக்காது. எந்த பரிதாபமும் வராது. அடுத்தவங்க துன்பப்படுறத பார்த்து கவலைப்படவே மாட்டாங்க. அடுத்தவங்களோட துன்பத்தை பார்த்து சந்தோஷப்படுற கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க எக்ஸ்ட்ரீம் ஆன நிழல் தன்மை உடையவங்க. ஹாலியோட நிழல் தன்மை உடையவங்க. ஒண்ணும் இல்ல. ஒரு புத்தகத்துல படிக்கிற அந்த புத்தகத்துல சொல்றாங்க, அவர் வந்து பிறந்ததுல இருந்து அவர் தன்னோட சுய கதைய வந்து எழுதுறாரு. தன்னோட இளமை பருவம் ரொம்ப கொடியதா இருந்துச்சாம். பெற்றோர் இல்லாம அனாதையா குப்பையில போடப்பட்டு அவர் வந்து அக்கம் பக்கம் பிச்சை எடுத்து சாப்பிட்டு தன்னோட வாழ்க்கை இதுவாயிருக்கு. எல்லாருமே உணவுக்காக கேட்கும் பொழுது எல்லாரும் துன்பப்படுத்தியிருக்காங்க, அவமரியாதைப்படுத்தியிருக்காங்க. அவரோட வளர்ச்சி எப்படி இருந்திருக்குன்னா, இளமை பருவத்துல திருடுறது, கொள்ளையடிக்கிறது, அடுத்தவனை கொல்றது, ஒரு நாளைக்காவது ஒருத்தனை கொன்னாதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். ஏன்னா நான் அழும்போது இவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்கல்ல, இன்னைக்கு இவங்க அழறது எனக்கு மன நிறைவை கொடுக்குதுன்றாங்க. இப்படி இருந்த ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வாழ்க்கையில கொலை செய்யாத தப்பு இல்ல, ஒட்டுமொத்த தவறுகளையும் அதாவது ஆல்கஹாலா இருக்கட்டும், இல்ல ட்ரக்ஸா இருக்கட்டும், சப்ளை பண்றதா இருக்கட்டும், பெரிய கேங்ஸ்டர் மாதிரி இருந்திருக்கிறாரு. இருந்து ஒரு 40 வயசுக்கு மேல எல்லாத்தையும் ஆடி முடிச்சுட்டு ஜெயில்ல போயிட்டு திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, ஜெயில்ல போய் சரண்டர் ஆயிட்டாரு. எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படின்னுட்டு ஜெயில்ல போய் அமைதியா இருந்துட்டாராம். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் நான் கடந்து வந்துட்டேன். இந்த உலகத்துல பண்ணாத தப்பு இல்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்போ எனக்குள்ள ஒரு அமைதி தேடுது. என் மனசு ஏதோ ஒண்ணு தேடுது. சோ அது அது எங்க கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் என்னோட தப்புக்கெல்லாம் நான் ஒரு பரிகாரம் தேடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அது எப்படி? தப்பு பண்ணவங்க எல்லாம் இப்படி சரண்டர் ஆயிட்டாங்கன்னா நீ நல்லவங்களா ஆயிடுவாங்களா? அப்படி கிடையாது. ஒரு அன்பு, அந்த ஒரே ஒரு வார்த்தை அன்பு, அது இல்ல. அது ஒரு வன்மமா மாறி ஒரு மனுஷனையே ஒரு ஒரு கொடூரமான செயலுக்கு கொண்டு போகுது. திருப்பி அந்த மனிதர் ஒரு அன்பை தேடுறாரு தன்னோட வாழ்க்கையின் அடுத்த கட்டமா. அந்த மனிதர் அந்த 40 வயதுக்கு மேல தேடும் போது இறையாற்றலை இயல்பா உணர ஆரம்பிக்கிறாரு. அமைதி நிலைக்கு போறாரு. யார்கிட்டயும் பேச மாட்டாரு. எதையும் எதிர்பார்க்க மாட்டாரு. தனக்கு இது வேணும் அது வேணும்னு எதையுமே எதிர்பார்க்க மாட்டாரு. ரொம்ப இயல்பா ஆரம்பிச்சிருக்காரு. இறை இவன் தனக்குள்ள உணர்றத அவர் உணர்ந்திருக்காரு. எப்படிங்க? உண்மையா இருக்கிற நானு, கடவுளே நான் விழுந்து விழுந்து கும்பிடுறோம். யோகா பண்றேன், மெடிடேஷன் பண்றேன், நான் எல்லாம் பண்றேன். எனக்கு கிடைக்காத விஷயம் ஒரு கொலைகாரனுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. ஆனா நமக்கு நல்லவங்க அப்படின்னு ஒரு திரைய போட்டு மூடி வச்சுட்டு இருக்கோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அது பெருசா பாதிக்குதோ பாதிக்கலையோ, நமக்குள்ளேயும் நிறைய தீய எண்ணங்கள், ஈகோ, ஜெல்லஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் ஒரு திரை போட்டு நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு நம்ம ஒரு திரையை போட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம எவ்வளவு பயிற்சி பண்ணும் எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது. எனக்கே ஏதோ ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அப்போ இறையை உணரணும் அப்படின்னா தன்னை முழுமையாக இறைவனிடம் சமர்ப்பிக்கணும். அவ்வளவுதான். என்னோட எண்ணங்களா இருக்கட்டும், என்னோட எல்லாத்தையும் நான் இறைவன் கிட்ட சமர்ப்பிக்கணும். நான் ஒன்னும் இல்ல, எனக்கு யார் மேலயும் கோபம் இல்ல, வெறுப்பு இல்ல, எல்லாரையும் மன்னிங்க, எல்லாரையும் மன்னிங்க, நடந்ததெல்லாம் நடக்கட்டும், இது வரைக்கும் நடந்ததா இருக்கட்டும், எல்லாத்தையும் போய் மாத்திர முடியாது. ஆனா நடந்தத இனி நம்ம நடக்காம நம்மளால என்ன பண்ண முடியும்? முயற்சி செய்ய முடியும். நம்மளோட இது வரைக்கும் நடந்த விஷயங்களுக்கு எல்லாரையும் மன்னிங்க, எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு தனக்குள்ள ஒரு ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு உங்களை தயார்படுத்துங்க. தயார்படுத்திய பிறகு இறையை உணர்ந்து பாருங்க. இறையை ஒவ்வொருவராலும் உணர முடியும். ஆனா ஈஸியா சொன்ன வார்த்தை அது ரொம்ப கஷ்டம். அது பல வருடங்கள் ஆகலாம். ஏன் அப்படின்னா, நான் இப்படி இல்லைன்னு நான் நினைக்கும் போது எப்படி என்னால மாத்திக்க முடியும்? நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் போட்டி இருக்கு, பொறாமை இருக்கு. எனக்கு யார பார்த்து பொறாமை இல்ல. ஆனா என் தம்பிய பார்த்தா மட்டும் கோவம் வருது. ஏன்? நானும் அப்படிதான் படிச்சேன். அவனும் அப்படிதான் படிச்சான். ஆனா அவன் வசதியா செட்டில் ஆயிட்டான். நான் மட்டும் இன்னமும் நான் ஒரு ஒரு அதே லோ சேலரியில நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது என்ன? அப்படின்ற எனக்குள்ள ஒரு எண்ணம். ஆனா வெளிப்படையா நான் சொல்ல மாட்டேன். என் ஆழ் மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு.
அடுத்தவர்களை பார்த்தா எனக்கு கோபம் வருது. ஏன் வருதுன்னு தெரியல. ஆனா நான் சிரிக்கிறேன், சந்தோஷமா பேசுறேன். ஆனா உள்ளுக்குள்ள கோபம் வருது. இவன் எல்லாம் நல்லா இருக்கிறானே, இவன் எல்லாம் நல்லா இருக்கிறானே அப்படின்ற ஆத்திரம் வருது. ஏன் வருது? இது பொறாம தானே. நான் வெளியே சொல்லல, ஆனா என் மனசுக்குள்ள இருக்கே. இப்ப இதெல்லாம் நான் எதையுமே நான் மாத்திக்காம இறை உணர்வை எப்படி நான் உணர முடியும்? அன்பே சிவத்தை நான் எப்படி பார்க்க முடியும்? த ஹார்ட் ஓப்பனிங் ஃபிளார் அப்படின்னு நம்ம சொன்னோம். த ஹார்ட் சக்கராவை ஓபன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமிடி ஹாலி. ஹாலி தொடர்ந்து எடுக்க எடுக்க ஒரு மனசே ஒரு அமைதி ஆகும். எல்லாரோடையும் அன்பா பேசக்கூடிய சூழல் ஏற்படும். முதல்ல நமக்குள்ள இருக்கிற வன்மம் எல்லாம் அப்பதான் வெளியே வரும். நம்ம உண்மையாவே இன்னைக்கு நம்ம நல்லவங்களா இல்ல உண்மையா நம்ம என்ன மனசுல வச்சிருக்கிறோம் அப்படின்னுட்டு அது எல்லாத்தையும் தூக்கி குப்பையா உள்ள இருக்கிற குப்பை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டாதான் மன அமைதி கிடைக்கும். ஹாலி அப்படின்றது உண்மையாவே அன்பை உணர்வதற்கு, நமக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை புரிதல்களையும் புரிந்து கொண்டு உறவுகளையும் நம்மளை சார்ந்த மனிதர்களையும் மதிக்க கத்துக்கிறது. அவங்களா நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம், அவங்களோட எதுவா வேணாலும் இருக்கலாம். அடுத்தவங்களோட முன்னேற்றத்தை ஏத்துக்கவே முடியல. ஏன்னே தெரியல. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அவன் கார் வாங்கிட்டான், ஐயோ நான் கார் வாங்கணுமே, நான் என்ன பண்றது, லோனை போட்டு நான் ஏதாவது வாங்கிடணும். பாதி பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. அவங்க சாமி கும்பிடுறாங்க, அவங்க யோகா பயிற்சி பண்றாங்க, அவங்க இதுல போயிட்டாங்க, அவங்க ஹையர் லெவல்ல போயிட்டாங்க, நான் எப்படியாவது போயிடணும், எவ்வளவு காசு கொடுத்தாவது நான் போயிருவேன். அப்படிலாம் போக முடியாது. பணம் இங்க எதையுமே மன அமைதியை பணத்தை கொடுத்து வாங்கவே முடியாது. அடுத்தவர்களை பார்த்து நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. உங்களை நீங்க பார்க்க எப்ப ஆரம்பிக்கிறீங்களோ மன அமைதியும் இறைவனை உங்களுக்குள்ள உணர முடியும். அதற்கு தயார்படுத்துறதுக்கு தான் இந்த ஹாலி. கொடுமை, எங்க சித்தி கொடுமை, இல்ல என்னோட பேரண்ட்ஸால துன்பப்பட்ட, அனாதையா விட்டுட்டாங்க, அடுத்தவங்களால கஷ்டப்பட்ட, தன்னோட ஹஸ்பண்டே வந்து தன்னோட மனைவிய வந்து கொடுமைப்படுத்துறது, டார்ச்சர் பண்றது, இது எல்லாம் ஹாலி டெண்டன்சி. ஒருத்தவங்கள துன்பப்படுத்தி அந்த துன்பத்தை பார்க்கக்கூடிய மனிதன் ஹாலி டெண்டன்சி. எப்படி ஒருத்தவங்க அழறத பார்த்தா ஒருத்தவங்க துன்பப்படுறாங்க, அடிபட்டு ரத்தம் வருது, அதுங்களை பார்க்கும் போது என் மனசு இலகல அப்படின்னா இங்க எங்க இருக்கு அன்பு? இரக்கமே இல்லையே. அப்போ நான் இங்க அன்பை தொலைச்சிட்டது இல்ல, சுத்தமா அங்க அன்பே இல்லையே. எல்லார்கிட்டயும் எனக்கு தோணல, ஒரு பர்சன் கிட்ட மட்டும் எனக்கு அந்த மனநிலை தோணுது. சந்தேகப்படுறது, எல்லாரையும் சந்தேகப்படுறது, மனைவியை சந்தேகப்படுறது, உறவுகளை சந்தேகப்படுறது, எல்லாரையும் அதிகப்படியா சந்தேகப்படுறது, துரோகம் பண்றது, இது எல்லாமே ஹாலி. காயப்படுத்துறது, எப்படியாவது பழி வாங்கறணும், ஏதாவது செஞ்சிடணும், ஏதாவது பண்ணிடணும், வன்கொடுமை, அடுத்தவங்களை கொலை பண்றது. பெத்த பிள்ளைங்களே ஒரு குழந்தைய விரும்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு பதிலா நீ எப்படி இதை செய்வேன்னு தாம் பிள்ளையே ஆணவ கொலை பண்றது, இதெல்லாம் ஹாலி டெண்டன்சி. பெற்ற பிள்ளைய எனக்கு எப்படி கொல்றதுக்கு மனசு வரும்? என் பிள்ளையாச்சே, நான் பெத்திருக்கிறேனே, எப்படி எனக்கு தோணும்? அந்த அளவுக்கு எனக்கு என்ன இருக்கு? அப்ப எங்க போச்சு ஹாலி டெண்டன்சி? அன்பை தொலைச்சாச்சு, அன்பே இல்ல அங்க. பழி வாங்குற குணம், நான் நினைச்சது இதுதான் ஹாலி டெண்டன்சி. வன்மம், பொறாமை, அதாவது கொலை பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்ப ஹாலியா அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு அமைதியை தேடிக்கிட்டு தான் நம்ம எல்லா பயிற்சியுமே தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ஹாலி தேவைப்படும், மன அமைதி தேவைப்படுது. அதிகமா தேவைப்படுறவங்க கொலை பண்றவங்க, மத்த விஷயம் பண்றவங்க, நமக்கெல்லாம் தேவைப்படுதுதான். அத்தியாவசியமா நம்மளோட இயல்பான வாழ்க்கையில நமக்கும் ஹாலி தேவைப்படுது. எல்லாருக்குள்ளயும் ஒரு கோபம் இருக்கு, ஈகோ இருக்கு, பழி வாங்குற குணம் இருக்கு. எங்க மாமியார் எப்படி சொல்லலாம்?
என் மருமக எப்படி அவ நடந்துக்கலாம், எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா, அவ எல்லாம் அவ நிம்மதியா இருந்துடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ள, உறவுக்குள்ள. எங்க மூத்தார் பொண்டாட்டி நல்லா வசதியா இருக்காங்க, நான் மட்டும் கஷ்டப்படுறேன், அவங்க மட்டும் இப்படி இருக்காங்க, நான் அது பண்ணணும். ஈகோ. நீ பெருசா நான் பெருசா, எல்லா எண்ணங்களும் நமக்குள்ள இருக்கு இல்லையா? அப்ப நம்ம எல்லாருக்குள்ளயும் நமக்கு ஒரு அமைதியை தேடுறோம், கடவுளுக்கு போறோம், கோவில்ல போய் கடவுளை போய் தரிசிக்க நினைக்கிறோம். எனக்குள்ள ஏன் இவ்வளவு குப்பைகளை வச்சுக்கிட்டு நான் எப்படி இறைவனை சந்திக்க முடியும்? நான் எல்லா பயிற்சியும் பண்றேன், ஆனா எங்கேயோ என்னால எதுலயோ ஒரு குறைபாடு இருக்கு. என் மனசுக்குள்ள எங்கேயோ ஆழமா உள்ள புதைஞ்சிருக்கிற குப்பையை தூக்கி போடுங்க. நான் என்ன பண்றது தெரியல. ஹாலி மலர் மருத்துவம் ரொம்ப இயல்பா ஒரு விஷயத்த நான் மாத்திக்க நினைக்கிறேன்னா, என்னோட குணத்தை நான் சரி செய்யணும்னு நினைக்கிறேன்னா, மலர்கள் மூலியமா இயல்பா அழகா சரி செய்ய முடியும். என்னோட மனதை சமநிலைப்படுத்தணும். எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்குள்ள இந்த குணங்கள் இருக்கு. தொடர்ந்து நான் எடுத்துக்கிறது மூலியமா என்ன நான் சமநிலைப்படுத்திக்க முடியும். வெறுப்பு, கோபம், சந்தேகம், வலி, தாங்க முடியாத துரோகம், பிளாக்மெயில் பண்றது, ஸ்கெட்ச் போட்டு ஆளை தூக்குறது, கொலை பண்ணணும்ன்ற எண்ணம், திருடுறது, அடுத்தவங்க பொருளை திருடுறது, கலவரம் செய்யறது, தவறான பேட் வேர்ட்ஸ் பேசுறது, எல்லாமே ஹாலி டெண்டன்சி. சோ நமக்குள்ள இருக்கக்கூடிய இத்தனை இத்தனை கெட்ட விஷயங்களையும் நம்மள மாத்திக்கணும் அப்படின்னா, ஹாலிய தொடர்ந்து எடுக்கிறது மூலியமா நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய அத்தனையும் தூக்கி போட்டு நமக்குள்ள அன்பை விதைக்க முடியும். அன்பு வலிக்காது, பாசம் வலிய கொடுக்கும். அன்பு எப்பவுமே எதையும் தாங்கும் மனதை கொடுக்கும். அன்புக்கு நீங்க வேற அவங்க வேறன்ற எந்த வேறுபாடும் கிடையாது. எந்த வேறுபாடும் கிடையாது. அன்பு சமம், எல்லாத்துக்கும் ஒண்ணு. அதனாலதான் அன்பே கடவுள், அன்பே சிவம் சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இறைவன் கொடுக்க மாட்டாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். சோ அந்த அன்பை உணர்வதற்கு இந்த ஹாலி, இந்த மலர்களை பயன்படுத்தி நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனநிலையும் சமநிலைப்படுத்தி வாழ்க்கையை சிறப்பாக அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு சென்று நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா அமைக்கிறதுக்கு இந்த மலர் மருத்துவம் உறுதுணையா இருக்கு. எல்லாருமே நம்மளோட மனநிலைக்கு ஏற்ப அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மலர்களை எடுத்துக்கொண்டு உங்களையும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. அவங்க இன்னைக்கு உண்மையிலே ஒரு இது மலர் மருத்துவம் அப்படின்ற ஒரு மருத்துவ நிகழ்ச்சியாக இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப ஆழ்ந்த ஒரு நம்ம ஞானம் பெறுவதற்கான ஒரு ஆழ்ந்த ஒரு உரையாகவும் இன்னைக்கு நமக்கு அமைந்தது. 2 மலர்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். வால்நட் அப்படின்ற ஒரு தற்காப்பு, அதாவது முதல்ல இந்த மலர் மருத்துவம்னா என்னன்றதை நம்ம சரியான புரிதலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம பல, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல நம்ம அந்த மன மனம் மனம் சார்ந்த அந்த மனதை சமநிலைப்படுத்துவதற்காக அப்போ இந்த மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்லும் போதே அந்த சைக்காலஜிக்கலா அது டிசார்டர் அப்படின்ட்டு அப்படி தவறாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கம்மா. ஆனால் அந்த மாதிரி தவறாக இது இல்லை. நம்மளோட மனோநிலையை நம்ம சமப்படுத்துவதற்கு தான் இந்த மலர் மருத்துவம் என்பது. இப்போ இன்னைக்கு 29, 30 2 மலர்கள் பார்த்துருக்கோம். வால்நட் ஒன்று, ஹாலி ஒன்றுன்னு. அப்போ இந்த வால்நட் அன்பர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு புதிய ஒரு இது எதையுமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு பழக்கம், அந்த ஒரு பழக்கத்தில் இருக்காங்கன்னா அந்த ஒரு பழக்கமே தான் இவங்க தொடர்ந்து அதில் தான் இருப்பாங்க. அப்போ புதுசாக எதையும் இவங்க தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இவங்களோட மனநிலை
மாற்றத்தை எப்போதுமே விரும்பாது. இப்போ வந்து இவங்களுக்கு அந்த தீய பழக்க வழக்கம் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கும் வந்த பிறகு பாதுகாப்பதற்கும் அந்த தற்காப்பாக இந்த வால்நட் வந்து நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹாலி ஹாலி அப்படின்ட்டு அது அன்பே சிவம். இந்த ஹாலி மலர் பற்றி தான் நிறைய இப்போ தேவை இந்த சூழலில் எல்லா மக்களுக்குமே இந்த இது கட்டாயம் தேவைப்படுது. அம்மா சிறப்பாக சொன்னாங்க இதை. எல்லா பயிற்சிகளும் நாம் எத்தனையோ பயிற்சிகள் எல்லாமே பண்ணுறோம். ஏன் நம்மளால் அந்த அன்புக்கு போக முடியல அப்படின்னா நமக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல பர்சன்டேஜ் அளவில் வித்தியாசப்படுது. கட்டாயம் வந்து அந்த பர்சன்டேஜ் அளவில் கம்மி ஜாஸ்தி இருக்க தான் செய்யுது. அப்போ எல்லா மக்களுக்குமே இந்த ஹாலி மலர் வந்து தேவைப்படுது. இப்போ அதிகமாக இருக்கிறவங்க வெளியில் தெரியுது, காட்டப்படுது. ஆனால் குறைவாக இருக்கிறவங்க அது நமக்குள்ள நாம் நல்லவங்க நல்லவங்க அப்படி நான் ரொம்ப நல்லவன்டா அப்படின்ற எண்ணத்தில் நமக்குள்ள இருக்கிறத நம்ம தூக்கி வெளியே போட முடியாமல் இருக்கிறோம். அப்போ இதை வந்து நாம் மாற்றிக்கிறதுக்கு இந்த ஹாலி மலர் வந்து பயன்படும்னு அது ஒரு உதாரணம் வந்து ஒருத்தரோட கதையும் அவங்க சொன்னாங்க. அவர் இருக்கிறதுலே எல்லா பழக்க வழக்கங்கள்ல இருந்தும் அப்போ தன்னையே இனி இது போதும்ன்ட்டு அவர் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு உட்காரும்போது தன்னையே உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த இறைவனை உணர ஆரம்பிக்கிறாரு. அப்போ அது போல் நம்ம அந்த தற்காலத்தில் இப்போ இருக்கிற சூழலில் எல்லாருக்குமே இந்த மலர் தேவைப்படுது அப்படின்னாங்க. அப்போ தொடர்ந்து நம்ம இந்த ஹாலி மலர் எடுக்கும்போது மனம் வந்து சமநிலை பெறும். நம்ம உண்மையிலே இது வந்து ஒரு அகத்தாய்வு பயிற்சி, தற்சோதனை பயிற்சி தான் அம்மா அவங்க இன்னைக்கு நமக்கு கொடுத்தது. தேவையற்ற குப்பைகள் நிறைந்து இருக்கிற அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி வீசிட்டா இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் சொன்னாங்க. எதிர்பார்க்குது பாசம், எதிர்பார்ப்பு இல்லாதது அன்பு. அப்போ நீ ஒரு செடிக்கிட்ட எப்படி அன்பு காட்டுறையோ அதுதான் எல்லார்கிட்டையும் நீ அன்புன்றது எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ அந்த அன்புன்றது எப்போ வரும்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த எல்லா குப்பைகளும் தூக்கி வெளில வீசும்போது தான் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அந்த அன்பு வரும். அன்பே சிவத்தை நாம் உணர முடியும் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அம்மா அவர்களே இன்று நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். சிறப்பாக 2 மலர்களுக்கு சிறப்பான விளக்கம் அளித்த மலர் மருத்துவர் தமிழ்ச்செல்வி ராஜேஷ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். தமிழ்ச்செல்வி ராஜேஷ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. ஒரு கேள்வி கேட்க இருக்கிற அன்பர்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முன்னாடி ஒரு அறிவிப்புகள் கொடுத்துட்டு ரேகாம்மா முக்கிய அறிவிப்பு மட்டும் நான் சொல்லிடவா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. முக்கிய அறிவிப்பு 2 முக்கிய அறிவிப்பு என்னன்னா, நீங்க உங்களோட மைக் வந்து மியூட் போட்டுக்கோங்க. முக்கிய அறிவிப்புகள் என்னன்னா 8, 9, 10 அதாவது ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளி, சனி, ஞாயிறு நம்ம ஆனந்த யோக நிலையத்தில் அடிப்படை பயிற்சி நடக்குது. இந்த முறை வந்து ஆன்லைன்லேயும் அதை எடுக்க இருக்கிறாங்க. அதனால் நமக்கு தெரிஞ்ச அன்பர்கள் எல்லாருக்குமே சொல்லி இந்த யோகத்தை நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே ஒரு அந்த விஷயத்துக்காக தான் நம்ம இவ்வளோ எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். அடுத்து நம்ம அதுக்கடுத்த வெள்ளி, சனி, ஞாயிறு 17, 18, 19, 20 நினைக்கிறேன். 10 நிமிஷம் அந்த 3 நாட்கள் வந்து நமக்கு பட்டறை வகுப்பு இருக்கு. அதுலேயும் நம்ம தொடர்ந்து அதான் 15, 16, 17 15, 16, 17 பட்டறை வகுப்பு. அதுலேயே நம்ம எல்லாருக்கும் சொல்லலாம். தொடர்ந்து கலந்து கொள்றவங்க கலந்து கொள்ளலாம். அப்படி முடியாதவங்க ஒரு மாதமாவது நான் நேரடியாக வந்து கலந்துக்கிறேன், மற்றபடி நான் ஆன்லைனில் கலந்துக்கிறேன், இல்லை என்னால் ஆறுதல நான் ஒரே ஒரு மாதம் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்றவங்க கூட வந்து நம்ம இந்த பட்டறை வகுப்பில் கலந்துக்கலாம். அதே நம்ம தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லி நம்ம வர வைப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இன்று அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறையாசிரியர் மதன் ஐயா அவர்களோட தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை
4:30 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் தொடரும். காலை 9 மணி, 12 மணி, 3 மணிக்கு சிறப்பு தவங்கள் இருக்குது. 12 மணிக்கு இறையாசிரியரோட பயிற்சியும் இருக்குது. சித்திரக்குழு நிகழ்வுல கலந்தாய்வு கூட்டம் முடிஞ்சு மறுபடியும் சித்திரக்குழு நிகழ்ச்சி நடக்க போகுது. அதில் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோமா. வாழ்க வளமுடன். அன்பர்களோட கேள்விகள் இருந்துன்னா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். பழனிசாமி புஷ்பராணி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களாம்மா? அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. வாழ்க ஆமா, வளமுடன். மலர் மருத்துவம் அப்படின்னா அது வந்து டேப்லெட்டுங்களாம்மா? இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துற மலர்களுங்களாம்மா? இல்ல, அதாவது டிராப்ஸா வரும் உங்களுக்கு. ஓகேங்கம்மா. ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல நீங்க மலர் மருத்துவம் பேர் சொல்லி, இப்ப உங்களுக்கு ஹாலி தேவைப்படுதுன்னா, வால்நட் சரிங்கம்மா. தேவைப்படுதுன்னா, நீங்க ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்டீங்கன்னா டிராப்ஸா 15 ml 30 mlன்னு டிராப்ஸா தருவாங்க. ஓகேங்கம்மா. அத நம்ம சிறுவர்களா இருந்தா 5 சொட்டும், பெரியவங்களா இருந்தா 10 சொட்டும் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணியில 10 சொட்டு கலந்து எடுத்துக்கணும். நாங்க வந்து ஈரோட்ல இருக்கோங்கம்மா. இந்த மெடிக்கல் வந்து எங்களுக்கு எங்க கிடைக்குன்னு தெரியலீங்களேம்மா. நீங்க ஏதாவது நீங்க அட்ரஸ் சொல்றீங்களா? நீங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. கிடைக்கலன்னா என்னோட தொடர்பு எண்ணுக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றேன். ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. அருமையான கேள்விங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அன்பர்கள் கேள்வி கேட்கக்கூடிய மது, வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. அம்மா இது என்ன டைம் எடுத்துக்கணும்னு இருக்கம்மா? மார்னிங் இந்த மாதிரி எம்டி ஸ்டமக் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அப்படிலாம் இல்ல. அதாவது இந்த மலர்களை நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3ல இருந்து 5 முறை 6 முறை கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? காலை மதியம் மாலை இரவு 4 வேளையை எடுத்துக்கலாம். 3 வேளை எடுத்துக்கலாம். இல்ல நான் வேலைக்கு போறோம் வேற எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணியில 10 சொட்டு கலந்து அந்த தண்ணிய நாள் முழுக்க இயல்பா தண்ணி எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ அப்ப நம்ம அந்த தண்ணி கலந்த தண்ணியை எடுத்துக்கலாம். ஓகே. நார்மல் வாட்டரே, வார்ம் வாட்டர்லாம் இல்ல. ஆமா. ஓகேம்மா. நன்றிம்மா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக கேள்வி கேட்கும் அன்பர் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. பெரியநாயகி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க இந்த 2வது மலர் சொன்னீங்கல்ல, ஹாலி மலர். ஆமா. அது வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது நமக்குள்ள வந்து அந்த குணங்கள் எல்லாம் தேவையில்லாத குணங்களை தானா ரிமூவ் பண்றதுக்குரிய செயல் நடக்குமா? அது எப்படிங்கம்மா அது? அதாவது இந்த மலர்களை தொடர்ந்து எடுத்துக்கணும். ஆரம்ப கட்டத்துல நம்ம எடுக்கும் பொழுது ஒரு நிறைவு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஓகேங்களா? சோ நம்மளோட கோபங்களா இருக்கட்டும், வெறுப்பா இருக்கட்டும், அதெல்லாம் நமக்குள்ள ஒரு புரிதல்களை ஏற்படுத்தும். இப்ப எனக்கு கோபம் வருது, இப்ப நான் அந்த மலர் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒருத்தவங்க மேல கோபம் வருதுன்னா அப்பதான் நானே ரியலைஸ் பண்ணுவேன். அப்போ இவங்க மேல இவ்வளோ ஒரு வன்மத்தை தான் நம்ம தெரியாம இவ்வளோ நாளா நம்ம வச்சிட்டு இருக்கோம். இந்த மலர்களை எடுத்துக்கும் பொழுது நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நம்ம இந்த யார் மேல வன்மமா இருக்கோம், எங்க யார் மேல வெறுப்பு வச்சிருக்கோம், யார் மேல கோபம் வச்சிருக்கோம் தெரியாம நம்ம யாருமே தெரிஞ்சு நம்ம பிளான் பண்ணி செய்யறது கிடையாது. இயல்பா யாரோ எப்பயோ நம்மள காயப்படுத்தி இருப்பாங்க. அதனுடைய தன்மை நமக்கு வடுவா உள்ள ஆழமா பதிஞ்சிருக்கும்ல. அப்ப அந்த நபரை பார்க்கும் போது அந்த கசப்பான உணர்வு தானே ஞாபகம் வரும். ஆமா. சோ அப்போ ஒவ்வொரு விஷயம் நம்ம இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கும் பொழுது, நம்ம இந்த மலர்களை எடுத்துக்கும் பொழுது அந்த புரிதல்கள் ஏற்படும். சோ அப்ப புரிதல் ஏற்படுது, எனக்கு கோபம் வருது, அவங்க மேல வெறுப்பு வருது அப்படின்னா அந்த மலர்களை இன்னும் தொடர்ந்து எடுக்க எடுக்க ஃபர்ஸ்ட் சாப்பிடும் போது தெரியலாம். தொடர்ந்து எடுக்க எடுக்க அது அன்பா மாறிடும். அது இப்ப சாதாரணமாவே குடும்பங்கள்ல இதை நிறைய நம்ம பார்க்க முடியுது. நிறைய ஆமா. குடும்பங்கள்ல கூட பிறந்த அண்ணன் தம்பி ஆகட்டும், அவங்களுக்குள்ளாகவே நிறைய இந்த மாதிரி பகை போட்டி எல்லாமே இருக்கத்தான் செய்யுது.
கண்டிப்பா. ஆமா. சோ எல்லாருக்குமே அது வீட்ல இருக்கு உறவுகள்ல நிறைய இருக்கு, ஒரு கூட்டு குடும்பமா இருக்கு, உறவுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்ல, எல்லாருக்குள்ளயும் இந்த வன்மம் இருக்கு, போட்டி பொறாமை அதிகமா இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ஹாலி எடுத்துக்கலாம். அந்த இடத்துல தெளிச்சு விடலாம். எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னா வீட்ல ஃபுல்லா தெளிச்சு விடலாம். ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டாலுமே அது வேலை செய்யும். இப்போ ஒரு மருந்தை ஒருத்தர் கொடுக்குறோன்னா அவங்களுக்கு சொல்லி தான் கொடுக்கணுங்களா இல்ல அவங்களுக்கு தெரியாமே அவங்களுக்கு கொடுக்கலாமா? இல்ல இப்போ நீங்க ஒருத்தர் ஹாலி மனிதரை நீங்க கையாள போறீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துல இருக்கேன், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இருக்கேன், என் குடும்பத்துல உறவுகள் யாருமே சரியில்லை, நிறைய போட்டி பொறாமைகள் இருக்கு, இப்ப நான் மட்டும்தான் ஹாலி எடுத்துக்கிறேன். ஆனா இது நான் எல்லார்கிட்டயும் வேலை செய்யணும் அப்படின்னும் போது நான் எடுத்துக்கிறேன், மத்தவங்களுக்கு நான் தெரியாம கொடுக்க முடியாது, இல்ல அது தெரிஞ்சா தப்பா போயிடும் இல்லையா? அதனால நீங்க எடுத்துக்கலாம், நீங்க எடுத்து அந்த சூழலை சரி செய்யலாம். அதே சமயம் வீடுல நம்ம வீட்டுக்குள்ளா தெளிக்கலாம், தெளிக்கிறது மூலியமா அந்த ஃப்ரீக்வன்சி மத்தவங்களையும் அந்த மனநிலைக்கு கொண்டு வரும். அதுதான்மா நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து ரொம்ப இதுவா இருக்காங்க, ஒருத்தர் தெரிஞ்ச ஒருத்தர். அப்போ அவங்க நான் மலர் மருத்துவம் அவங்களுக்கு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு சரி, அவங்க வாழ்க்கை துணை வந்து நீ இந்த மாதிரி எடுக்கணும்னு அவங்களுக்கு சொல்லும்போது நான் என்ன அப்ப மென்டலா அப்படின்ட்டு அவங்க எடுத்துக்க மாட்டேன்னு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல நிறைய பேருக்கு இந்த மனோநிலை தான் ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கு. இப்போ சைக்கலாஜிக்கல் அப்படின்னாலே டிசார்டர், அப்ப நானா பைத்தியமா, நான் ஏன் எடுத்துக்கணும்? ஒண்ணும் இல்ல, ஒரு குழந்தைக்காக வராங்க, குழந்தைக்கு மருத்துவம் நாங்க மெடிசின் கொடுக்குறோம், பேரண்ட்ஸும் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னா என் பிள்ளைக்கு தாங்க பிரச்சனை, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளாலதான் குழந்தைக்கு உடம்பு மனநிலை பாதிக்கப்படுது, நம்மளாலதான் குழந்தை ரொம்ப ஆமா. அடமெண்டா இருக்கிறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, நான் சொல்றதே கேட்க மாட்றான், என் பையனுக்கு ஏதாவது மெடிசன் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மெடிசனை இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு அந்த குணம் வர்றதுக்கு காரணம் யாரு? தாய் தந்தை தான், பெற்றோர். பெற்றோர் தான். அப்போ அந்த பெற்றோரும் ரெமெடி எடுத்துக்கணும்ல. அந்த ரூட் காச சரி பண்ணாம பிள்ளைக்கு மட்டும் மருந்து கொடுத்தீங்கன்னா திருப்பி திருப்பி அதே தானே வரும், நம்ம கிட்ட இருந்து கொடுத்துட்டு தானே இருப்போம். அப்போ கரெக்ட். உருவாக்கம் எங்க இருந்த உருவாச்சு? பெற்றோர் கிட்டதான். அந்த குழந்தை வயித்துல இருந்தே வரும்போதே எல்லாத்தையும் எடுத்துட்டு வரல இல்லையா? ஆமா ஆமா. வாழ்வியல தானே கத்துக்குது. அப்போ நம்ம பெற்றோர் குழந்தைகளுக்கு நம்ம மருத்துவம் பண்றதை விட பெற்றோர் மனநிலையை சமநிலை பண்ணாலே குழந்தைங்க சரியாயிடும். நாங்க அதிகப்படியா 12 வயது வரைக்குமே குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, குழந்தைங்க நிறைய பொய் சொல்றாங்க, குழந்தைங்க நிறைய அடமெண்ட் பண்றாங்க, ரொம்ப அரகண்டா இருக்காங்க, கோவப்படுறாங்க, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு தான் ரெமெடி கொடுப்போம். ஏன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பேரண்ட்ஸ் மட்டும்தான். சோ பேரண்ட்ஸ் ரெமெடி எடுத்துட்டாலே சரியாது. ஆனா இத நிறைய பேரண்ட்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க. நான் நல்லா இருக்கேங்க, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஏன் குடுக்குறீங்க, நான் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அது சோ அந்த இது புரிதல் நல்லா வரல. எஸ், அதனாலதான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வகுப்புலயும் சொல்லிட்டு இருக்கோம், இது சைக்கலாஜிக்கல் டிசார்டர் இருக்கிறவங்களுக்காக கொடுக்கறது இல்ல, இயல்பா ஒவ்வொரு மனிதர்களும் எடுத்துக்கணும், எல்லாருமே எடுத்துக்கலாம், எல்லார்கிட்டயும் எல்லா குணங்களும் இருக்குதானே, இருக்கதான் உண்மைதானே? செய்யும். ஆமா உண்மைதான். நீங்க வெளிப்படுத்துக்க வேணாம், நீங்க வெளிய சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் நீங்க பார்த்து உங்களோட மனநிலைக்கு ஏற்ப நீங்க எடுத்துக்குங்க, உங்களை நீங்க சரி செஞ்சுக்குங்க. அந்த நம்பிக்கை நம்மளோட பிள்ளைங்களுக்கும் நம்மளோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து அவங்கள சரி செய்யலாம். முதல்ல நம்மள சரி செஞ்சுக்கணும். மலர் மருத்துவம் இந்த வகுப்புக்கான மூல காரணமே என்னன்னா, நான் போய் அடுத்தவங்களை குணப்படுத்துறேன்றது காரணம் இல்ல, இதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க எல்லாருக்கும் போய் சொல்லுங்கன்றதுக்காக இல்ல, அவர்கள் அவர்களை சமநிலைப்படுத்தி குணப்படுத்திக்குங்க. வீட்டுக்கு ஒருத்தர் தன்னை குணப்படுத்திட்டா, வீட்டுல ஒரு பெண்கள் தன்னை குணப்படுத்திக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பமே குணமாகுது இல்லையா? ஓகேம்மா. ஆமா ஆமா. சோ அதனால பொதுவாவே குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறது கிடையாது, இத மலர்களை சரியா கையாளும் பொழுது ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். சோ ஒரு வீட்டுல ஒரு பெண் எடுத்தாலே நான் கண்டிப்பா அந்த குடும்பத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வீட்டுல தெளிக்கலாம், தெரியாம கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, இவர்கள் அவங்களுக்காக இவங்க எடுத்துட்டாலும் வேலை செய்யும், குடும்ப உறுப்பினர்களா இருந்தா. சரிங்கம்மா. ஓகேம்மா. நன்றி. நன்றி நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிம்மா, வாழ்க வளமுடன்மா. அன்பர்கள் அம்மாவை கேள்வி வாழ்த்தி நிறைவு செய்திடலாமா? யாருக்கு